சதீஷ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் காஞ்சிபுரம். இனி கடை திறந்ததுலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம கடைக்கு சர்வீஸ்க்காக வந்துச்சு, அதை நம்ம எப்படிலாம் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மொத்தமா பார்ப்போம் வாங்க. முதல் விஷயம், கடை திறக்கறதுக்கு முன்னாடிலேருந்தே ஒரு கஸ்டமர் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் கடையெல்லாம் திறந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமே அவங்க கிட்ட இருந்து அந்த அடுப்பை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மீட்டரை வச்சு இண்டக்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது ஷார்ட் காமிச்சிது. சரின்னு சொல்லி இண்டக்ஷனை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, கொஞ்சம் தாங்க திறந்தேன். அதுக்குள்ள உள்ள இருந்த மொத்த கரப்பாம்பூச்சும் கடை ஃபுல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. நானும் அப்பதான் கடையை ஓப்பன் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் கிட்டயுமே சொல்லிட்டேன். உள்ள வந்து 1000க்கும் மேற்பட்ட கரப்பாம்பூச்சி வந்து இருக்கு. இத கண்டிப்பா இப்ப நான் திறந்தேன் அப்படின்னா, கடை ஃபுல்லா ஏறிடும். என் மேலயும் ஃபுல்லாவே ஏறிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இந்த இண்டக்ஷனை வெயில்ல வச்சோம் அப்படின்னா, கரப்பாம்பூச்சி எல்லாமே சூடு தாங்காம அது வந்து பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி உங்களுக்கு பக்காவா ரெடி பண்ணி குடுக்குறேன் அப்படின்ற வரையும் சொல்லியிருந்தேன். அவருமே வந்து உள்ள இருந்த கரப்பாம்பூச்சிய பார்த்து ரொம்பவே வந்து ஷாக் ஆனதுனால, கண்டிப்பா நீங்க அப்படியே பண்ணி குடுங்கப்பா, ஒரு அவசரமும் இல்ல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் எடுத்துட்டு வந்த ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் ஐபெல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட இண்டக்ஷன் ஸ்டவ். இது வந்து ஷார்ட் காமிச்சிருந்துச்சு மீட்டர்ல. சரின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தா, ஐஜிபிடி எப்பயும் போல ஷார்ட்டா இருந்துச்சு. கஸ்டமர் சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, இண்டக்ஷன் ஆன் பண்ணாலே வீட்ல ஃபியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இதுல 0.3 வெடிச்சு போயிருந்துச்சு, 5 எம்எஃப்டியும் போயிட்டு இருந்துச்சு. பவர் சப்ளைல பிரிட்ஜருமே ஷார்ட் ஆயிருந்துச்சு. இந்த இண்டக்ஷன்ல இவ்ளோ ஸ்பேர்ஸ் மாத்துற மாதிரியான தேவைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. கஸ்டமர் கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப எங்க ஒய்ஃப் வந்து ஊர்ல இல்ல. ஸோ அவங்க வந்த உடனே கேட்டுட்டு நாங்க கால் பண்றோம். அது வரைக்கும் இண்டக்ஷனை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் வந்த உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க மாத்திட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கிட்ட நான் இவ்ளோ ஸ்பேர்ஸா மாத்தணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி 2, 3 வாட்டி கேட்டேன். அவங்க இல்ல, இந்த இண்டக்ஷன் எனக்கு தேவை, கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். ஸோ அதனால நான் எங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னவே, அதையுமே நம்ம வந்து அப்பயுமே பத்திரமா எடுத்து வச்சாச்சு. பட் இந்த இண்டக்ஷன்ல நான் சொன்ன இந்த 5 எம்எஃப்டி, 0.3 ஐஜிபிடி, பிரிட்ஜர் இது எல்லாத்தையுமே மாத்தினா தான் இண்டக்ஷன் ஓகே ஆகும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே வோல்டேஜ் செக் பண்ணிட்டு மாத்திட்டு அதையுமே நான் உங்களுக்கு தனி வீடியோவா அப்லோட் பண்றேன். இத முடிச்ச கையோடையே நம்ம நேற்று கஸ்டமர் ஒருத்தங்க கடை மூடுற டைம்ல ஒரு கிட்டில் வந்து எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தாங்க. அத அவங்களுக்கு இன்னைக்கு டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால அதோட ஞாபகம் வரவே அத எடுத்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுல தெர்மிஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் சூடு பண்ற ஒரு விஷயம். தெர்மிஸ்டார்ல ஒரு லைன்ல மட்டும் தான் கன்டினியூட்டி இருந்துச்சு. இன்னொரு லைன்ல வந்து சுத்தமா வந்து கட் ஆஃப் ஆகவே இல்ல. சரின்னு சொல்லி கஸ்டமருக்கு அந்த ஃபுல் தெர்மிஸ்டாரையும் மாத்தாம எந்த இடத்துல ஃபால்ட் இருந்துச்சோ அத மட்டும் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணி குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம். நெறைய பேர் வந்து எங்களுக்கு அத வேற மாத்தி குடுங்க அப்படின்ற மாரியும் கேட்பாங்க. எங்க கடைய வந்து பொறுத்தவரைக்கும் நாங்க ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கோ அத மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி குடுக்க ட்ரை பண்ணுவோம். ஒரிஜினல் இருக்க விஷயம் மொத்தமா போயிடுச்சு அப்படின்னா தான் எங்களால புது விஷயத்த மாத்துறதுக்கே நான் வந்து ஒத்துப்போம். ஸோ அதனால அதுல இருந்த ஒரிஜினல் விஷயத்தையே அத வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கஸ்டமருக்கு அப்படியே வந்து போட்டு பார்த்தாச்சு. இப்போ அந்த கிட்டில் பழைய மாரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹீட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கஸ்டமருக்கு கம்மி விலையிலேயே ஒரிஜினல் பொருள ரெடி பண்ணி குடுத்தேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு.